ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஜோதிட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய மக்கள் ஜோதிடத்தை பெரும்பாலும் நிறைய நம்புகிறாங்க. ஏன்னா கோள்கள்லாம் இன்றைக்கி சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சாங்கத்தை பார்த்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கணிச்சு சொன்னாங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் சார். அந்த வகையில் சில இடங்களில் சில நேரங்களில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமி, நவமி, சந்திராஷ்டமம், ராகு காலம், இந்த மாதிரியான சமயங்களில் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது, நம்மளே மியூட்டில் போட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துடணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க சார். அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டமா? அந்த காலகட்டங்களில் எந்த வேலையுமே செய்யக்கூடாதா? செஞ்சால் என்ன நடக்கும்? இல்லை அந்த மாதிரி இருக்கிற விஷயம் உண்மைதானா, இல்லை அது நம்மளுடைய கற்பனையா? அதை பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். அஷ்டமி அப்படின்னு இருக்குது. அஷ்டமி அன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா? நவமி அப்போ செய்யலாமா வேண்டாமா? ஆமாம். தசமி அப்போ செய்யலாமா இல்லாமா? பிரதம அப்போ செய்யலாமா வேண்டாமா? ராகு காலத்தில் செய்யலாமா? யமகண்டத்தில் செய்யலாமா? நிறைய இருக்குது. இதில் எல்லாரும் பயப்படுறது அஷ்டமிக்கு தான் பயப்படுறாங்க. ஆமாம். ஒரு கல்யாண தேதி முடிவு பண்ணுறோம், விசேஷங்க வைக்கிறோன்னா அஷ்டமி நவமின்னா தவிர்த்தணும்ப்பா, செய்யவே மாட்டோம். அது தேவையே இல்லைங்க. எங்களுக்கு நல்லதை பார்த்து நல்ல நாளை பார்த்து நல்ல தேதியை பார்த்து கூட நடக்க மாட்டேங்குது. இதில் எங்களுக்கு அஷ்டமியில் போய் நாங்கள் செஞ்சு மாட்டிக்கவா? அதனால் அஷ்டமி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால், அஷ்டமியில் ஃபஸ்ட் கிளாஸ் காரியம் செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த காலம் விட்டுட்டாக்கா சிலது மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. பல வருஷமாக காத்துட்டு இருந்தோம். இப்போ அஷ்டமி செய்யலாமா வேண்டாமான்னா தாராளமாக செய்யலாம். ஏன் இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களே அஷ்டமி அன்றைக்கி தான் பதவியை ஏற்றுக்கிட்டாங்க சார். பொதுவான அஷ்டமினா ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய தினம்னு நம்ம மைண்ட் செட் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லையா சார்? இதான் சொல்ல போகிறேன். அஷ்டமி அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள்லாம் செஞ்சால் நமக்கு தடங்கள் நிறையா வரும், அது நல்லபடியாக போய் முடியாதுன்ற மாதிரிலாம் காலங்காலமாக நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்களே சார். அதுதான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமே அஷ்டமி அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாமா வேண்டாமா, நவமி அன்னைக்கு செய்யலாமா வேண்டாம். அப்போ அஷ்டமிக்கு என்னதெல்லாம் செய்யலாம், நவமிக்கெல்லாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது. அதுக்காக கல்யாணத்தை போய் அஷ்டமி அன்னைக்கு வச்சிடலாமா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக ரைட் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே ரிலிஜன் வேறு இருக்கிறாங்க, அவங்க அஷ்டமிலாம் பார்க்க மாட்டாங்கல்ல. ஆமாம், வைக்க மாட்டாங்க. ஹிந்துஸில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை ஹிந்துஸில் தான் பண்ண இப்படி சொல்லிக்கிறேனே. அது ரிலிஜன் பேர் கூட சொல்லலை, சொன்னாலும் ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன இருக்குது? இப்போ முஸ்லீம் இருக்குது, கிறிஸ்டின் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அஷ்டமிலாம் பார்க்க மாட்டாங்க. இதில் என்ன இருக்குது? சொன்னால் என்ன இருக்குது? பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதாகிடுச்சுனாக்கா நேராக கல்யாணத்துக்கு போயிடுவாங்க. நம்ம இந்துவில் தான் அஷ்டமிலாம் பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு இதாக இல்லையா? சந்தோஷமாக தானே இருக்காங்க, ஹாப்பியாக தானே இருக்கிறாங்க, லைஃப் நல்லா தானே இருக்குது. நம்ம மட்டும் என்ன? அப்போ அஷ்டமி செய்யலாமா வேண்டாமா? ஜோராக செய்யலாம். அதுக்கு தான் சொன்னேன். இப்போ உள்ள முதலமைச்சராக இருக்கிற தளபதி விஜய் இருக்கிறாங்க இல்லையா, அஷ்டமி தான் அவர் பதவியை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னேன். என்ன நடந்துருச்சு? நல்லா தான் நடக்கிறாரு, நல்லா தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல்னால் அதெல்லாம் வரும் போவோம், அதெல்லாம் வந்தால் வருது, வந்தால் போனால் போகுது, வர்றது போட்டு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் எப்படி அரசியலுக்கு அவரெல்லாம் அதெல்லாம் தெரியாமல் வந்திருக்காரு. நடுவில் நடக்கிற சமாச்சாரத்தெல்லாம் விட்டுருங்க, அது விடுங்க. அப்போ செய்யலாமான்னா செய்யலாம். ஆனால் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதுதான், அதை செஞ்சிட்டிங்கனாக்கா தைரியமாக செய்யலாம். சரி சார், நான் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் சார், ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறேன். அஷ்டமி அன்னைக்கு நான் வாங்கலாமா வேண்டாமா? ஃபஸ்ட்டு கேள்வி அதான். தாராளமாக வாங்கலாமா சார்? அதுக்கு தான் சொல்ல போகிறேன். ஏங்க, நான் கட்டின சிவன் கோயில் அஷ்டமி அன்னைக்கு தாங்க, அந்த சிவன் கோயிலுக்காக அஷ்டமி அன்னைக்கு தான் நான் வாங்கினேன். அப்போ காலங்காலமாக நம்மளை நம்ப வச்சுட்டு இருந்ததெல்லாம் விற்று தானே சார்? அப்படி கிடையாது, அதுக்கு வழிமுறை இருக்குது. எனக்கு பழசெல்லாம் கூட இப்போ நான் எப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னாக்கா முதல்ல நான் செஞ்சேனாங்கிறது தான். அதனால தான் நான் நடுவில் சில ஒன்றா இவரே சொல்லிக்கிறார்ப்பா கூட ஒரு சில பேர் நினச்சிப்பாங்க. ஆனால் அதை சில பேர் சொல்லுவாங்க, சார் நானே செய்கிறேன், நீங்கள் சொல்லி தைரியமாக சொல்கிறீங்க சார், அது அப்ரிஷியேட் பண்ணணுமாங்க. அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறது இல்லை. உண்மை என்னென்னா, ஊருக்கு உபதேசம் மட்டும் நான் செய்ய மாட்டேன், நானே ட்ரையல் எடுப்பேன். என் பாலிசி ஊருக்கு உபதேசம் எல்லாம் கிடையாது, நானே ட்ரையல் எடுப்பேன். உங்களுக்கு வழிமுறை சொல்லி கொடுக்குறேன். அஷ்டமி அன்னைக்கு நான் பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன் சார், வாங்கலாமா வேண்டாமா? தைரியமாக வாங்குங்க. ஆனால் அன்றைய தினம் நீங்கள் புது ட்ரெஸ்ஸு போட்டு வாங்குங்கள். ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கணும். என்னங்க ட்ரெஸ்ஸுக்கும் அஷ்டமிக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்பவுமே
அஷ்டமியும் மாதம் மாதம் வரப்போகுது, 2 வாட்டி வரப்போகுது. ஒரு மாதத்துக்கு 2 அஷ்டமி வரப்போகுது. அது பாட்டு வந்துட்டு போட்டோம். அது டியூட்டி அதுக்கு வருது. சந்திராஷ்டம் 30 நாள் 20 நாள் சந்திராஷ்டம் தான் வருது. நான் சந்திராஷ்டம் செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் வச்சுருந்தா 25 நாள் வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 5 நாள் தான் ஒரு காரியம் செய்வீங்களா? அதெல்லாம் வரும் போகும். இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்கிறேன். நல்ல முகூர்த்த நேரம், நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் போட்டிருக்குல்ல. அஷ்டமின்றது ஹோல்டே இருக்க போகுது. இந்த நல்ல நேரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவே முதல்ல கரெக்ட் இல்லை. அந்த காலத்தில் குறித்து வச்சாங்க, அதுக்கப்புறம் மாறும்போது 1/2 hour 3/4 hour வேரியேஷன் இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது. 1/2 hour 3/4 hour முன்ன போது பின்ன போது, சிலதில் 1 hour கூட வருது. என்ன பண்ணுறது? நம்ம அதெல்லாம் எழுதிட்டு அதனால் கேலண்டர் பார்த்து பண்ணிக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். பஞ்சாங்கத்தில் அதான் இருக்குது. விட்டுரு, ஊரோடு ஒத்து போயிரு, புக்கோடு ஒத்து போயிரு, கேலண்டரோடு ஒத்து போயிருந்தப்போ ஒத்து போயிடுறோம். ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், தைரியமாக வாங்கலாம். ஆனால் புது ட்ரெஸ்ஸு போடாமல் வழக்கமாக போடுற பழைய ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா அஷ்டமிக்கு உண்டான சேட்டையை காமிச்சிடும் அது. அப்போ அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை அந்த அஷ்டமிக்கு உண்டான பவரையோ அட்ராக்ட் பண்ணுமா சார்? அதுக்கு பவர் உண்டு. அதோட இப்போ சப்போஸ் மற்ற ரிலீஜன் கூட இருக்காங்க, அவங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் பார்க்குறாங்க. அதெல்லாம் தவறு இல்லைங்க, இதில் என்னங்க இருக்குது? அதில் எதுவுமே தவறு கிடையாது, புரியுதுங்களா? எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேரிங் தான். இது நல்லா இருக்குன்னா அவங்க செய்கிறத நம்ம செஞ்சுக்கலாம், இது நல்லா இருக்குன்னா நம்ம செய்கிறத அவங்க செய்யலாம். இதில் என்ன இருக்குது? எல்லோரும் மனிதர்கள் தானே, அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். இதில் என்ன இருக்குது? சாப்பிடும்போது நானே சொல்லியிருக்கிறேன், சாப்பிடும்போது தரையில் நம்ம தரையில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, கீழே எதனா ஒரு மேட்டு போடணும். நாம் தான் மேட்டு போடணும், இல்லை நாம் சாப்பிட்ற பிளேட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மேட்டு போடணும், அதையும் தரையில் வைக்கக்கூடாது. ஆனால் அது யாரும் செய்கிறதில்லை. ஆனால் முஸ்லீம்கள் செய்வார்கள். ஆமாம், ஏன்னாக்கா அந்த கீழே வந்து கிராவிட்டி பவர், அந்த பவர் நேராக இப்போ சாப்பாடு தட்டு இருக்குது, அந்த கிராவிட்டி பவர் அப்படியே அதுக்குள்ளே ஏறும். அதில் 1000 இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் சேர்ந்து உள்ளே போயிடும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக அவங்க சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். நாம் சாப்பிட்ற வழிமுறை அப்படி கிடையாது. இப்போ சொல்லலை, முன்ன சொன்னேன், அதை திருப்பி ரிப்பீட் ஒன்றா பண்ணிக்கிறேன். யாருமே தரையில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, ஒரு மேட்டு போட்டுக்கிறணும். சாப்பிட்றதுக்கு கீழே அதை வைக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு இன்னொரு ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்ணும். இதுதான் ரீசன். அவங்க அதை சொல்லலை, ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சயின்டிஃபிக்காக அது சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் ஃபேக்ட். அதனால் ஒன்றும் நம்ம சொல்கிறது அவங்க எல்லாம் ஒன்று தான். இப்போ அவங்களுக்கு சொல்கிறேன் இதையும். அந்த அஷ்டமின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் வந்துட்டீங்க, பார்க்குறீங்க, புது ட்ரெஸ்ஸு போடுங்க. முக்கியமாக திருமணமே பண்ணுறீங்க, பட்டு உடைச்சிட்டு பண்ணுங்கள், அது ஒன்றுமே பண்ணாது. அந்த நாளில் எதை வேணாலும் பண்ணலாம். அப்போ நம்ம சொன்னால் நம்மளுங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்துட்டு அஷ்டமி கல்யாணமே பண்ணுங்கன்னு, ஓ என்ன நல்லா தான் பேசிட்டு ரொம்ப வருஷமாக நல்லா தான் பேசினார், என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. கல்யாணம் போய் அஷ்டமி பண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அதனால் நான் நம்மளை சொல்லிக்கல. அவங்க பண்ணுறது பழக்கம், அவங்க பழக்கம் வழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரண கல்யாணம் போது புது ட்ரெஸ்ஸு தான் போட போகிறீங்க, ஆனால் அன்றைக்கி மட்டும் பட்டோடு போட்டுக்குங்க. சார் அவங்க தான் போடணுமா, நாங்கள் போடக்கூடாதா? நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, நாங்கள் போடணும், இன்னும் ஜோராக இருக்கும். புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அஷ்டமியில் எல்லா வேலையும் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பெரிய இல்லை சார், எங்களது ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு. இப்போ நான் என்ன கேட்குறேன், வடநாடு நம்ம தமிழர் தான், வடநாட்டிலாம் அஷ்டமிலாம் கிடையாது, அதுவும் புரிஞ்சுக்கிங்க. ஆமாம், நம்ம தமிழர்கள் தான் இந்த அஷ்டமிங்கிற ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நார்த்தெல்லாம் போனோன்னாக்கா அஷ்டமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அங்கே. அதெல்லாம் அவங்க கேலண்டர் இன்னும் கிடையாது, நம்ம கேலண்டர் அவங்க கேலண்டருக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கேலண்டரில் இதுதான், நமக்கும் அவங்களுக்கும் டேட்டே வேறு வரும், நம்ம டேட் அவங்களுக்கு வராது. இது வந்து இங்கிலீஷ் கேலண்டரு, வேர்ல்டு வைடு ஒரே காமனாக இருக்கும். கேலண்டர் நம்ம கேலண்டருக்கு வடநாட்டு கேலண்டருக்கு சம்மந்தமே இருக்காது, வேறு வரும். அந்த மாதம் நமக்கு தமிழ் தானே, நமக்கு தமிழ் மாதம் ஆடி மாதம், அவங்களுக்கு ஆடியாக இருக்கும், சம்மந்தம் இருக்காது. மாதம் இங்கிலீஷ் கரெக்டாக இருக்கும், அது வேர்ல்டு வைடு குளோபல், அது யூனிவர்சல் அது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறீங்க, ஃபேக்ட்ரியே பண்ணுறீங்க. நான் வடநாட்டுக்கு சேர்த்து சொல்ல, ஏன்னா வடநாடுங்க எல்லாம் இப்போ நிறைய பேர் தமிழே பேசுவாங்க, சில தமிழே எழுதுகிறாங்க அவங்களே. அப்போ அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ பர்டிகுலர் நம்மளுதுன்னு இல்லை, நான் வேர்ல்டு வைடு தான் எல்லாத்துக்குள்ளே யூனிவர்சல் வைஸ் தான் பேசுகிறேன். அந்த அஷ்டமி அன்னைக்கு செய்கிறதுக்கு ரொட்டீனாக போகிறத விட்டுருங்க. ஆனால் முக்கியமாக ஒரு காரியத்தை இறங்கி செய்கிறீங்க, நடத்தி செய்கிறோம், சந்தர்ப்ப சூழ்நிலை அஷ்டமி தான் பண்ணி ஆகணுன்னா தாராளமாக செய்யுங்க, புது ட்ரெஸ்ஸு போட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னாக்கா பட்டு ட்ரெஸ்ஸு உடுத்திட்டு பண்ணுங்கள், ஒன்றுமே பண்ணாது.
அஷ்டமியை உங்களுக்கு வேலை செய்ய விடாது. உங்களுக்கு ரொட்டீனாக என்ன இருக்கோ அந்த டேட் மட்டும் ஓகேவான்னு பார்த்துங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு டேட்டு அன்னைக்குனாக்கா அந்த தட் டே உங்களுக்கு வந்துட்டு ஃபேவரபுளாக இருக்கும். கனெக்டிவிட்டி இல்லாத டேட்டுன்னு நான் அதுக்குள்ளே வரல, அது எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துக்குங்க. அஷ்டமிக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன். நவமி ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், கோகுல் அஷ்டமி எப்போ வருது? கண்ணன் எப்போ பிறந்தாரு? கோகுல் கண்ணன் அஷ்டமி தான் பிறந்திருக்காரு, அதுதான் பேர் கோகுல் அஷ்டமி தான். கோகுல அஷ்டமி, ஆமாம், அதுக்கு பேர் கோகுல எப்போ வருதுன்னா அஷ்டமி தான் வரும். கிருஷ்ண ஜெயந்தியா தானே? ஆமாம் சார். கண்ணன் பிறந்தது தானே, கிருஷ்ணன் பிறந்தது தானே, அப்போ அதுக்கு அவர் தான். அதனால் சார் அவர் கடவுள், அவர் எதில் பிறந்தாலும் அவருக்கு ஒன்றும் பண்ணாது, அது உண்மை தான். கடவுள் அவங்க ஃபுல் அஷ்டமியில் பிறந்தாலும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அஷ்டமியில் பிறந்தவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்துட்டு ஃபெமிலியராக இருப்பாங்க, அது தெரிஞ்சுக்கிங்க. அஷ்டமியில் பிறந்தவங்களும் ஃபெமிலியராக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல மாற்றங்களெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் சார். அதுதான் ஏன்னாக்கா புதுசு, புதுமையை கொடுக்குறது. நம்ம குழந்தை பிறகுது, இப்போ புது ட்ரெஸ்ஸு போடுறோம்ல, அந்த லாஜிக்கை கனெக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒன்று வரும். புது ட்ரெஸ்ஸு போட சொல்கிறேன், பட்டு வேஷ்டியை போட சொல்கிறேன். அன்றைக்கு கூட பட்டு கூட பழசு இல்லை, புதுசு போடணும். நல்லா நானே திருத்திக்கிறேன். உங்களுக்கு பட்டு ட்ரெஸ்ஸு போட சொன்னீங்களே, நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பட்டு புடவை போட்டிருக்கு, அதெல்லாம் பண்ணாதீங்க. புதுசு பட்டு, ஆர்டினரியை போடுறது புதுசு. அஷ்டமி உங்களை ஒன்றும் பண்ணாது. புது குழந்தை பிறந்தது, குழந்தை புதுசாக பிறக்குது, புதுசுன்னு வந்துருச்சு பாருங்கள், ஒன்றும் பண்ணாது. அவங்க தான் பெரிய ஃபெமிலியர் ஆவாங்க. அப்போ அஷ்டமி அன்னைக்கு நாங்கள் தைரியமாக செய்யலாமா, இப்படி செய்யுங்க, அஷ்டமி பற்றி கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக கொடுக்கும். நான் தான் சொல்லிட்டேனே, சிவன் கோயில் கட்டுறதுக்கு அஷ்டமி அன்றைக்கி தான் இடமே வாங்கினேன் கோயிலுக்காக. அது உண்மையை சொல்ல போனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கு நான் இது வரைக்கும் சொல்லலை. நிகழ்ச்சிக்காக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை சார். கடவுளுக்காக வாங்கினீங்க, அது சரிங்க. முதல்ல வந்து சிவன் பார்க்கறதுக்கே ஒரு அனுமதி வேணும், கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு ரெடியாக இருக்காருன்னா அந்த நாள் அவரை ஏற்றுக்கிட்டாரு. இது கரெக்டு. அதெல்லாம் செய்கிறது நான்னா கூட அஷ்டமிங்கிற போது அதையும் தானே நான் பார்க்கணும், நல்லது தானே பார்ப்போம் பொதுவாக. எனக்கு அன்றைக்கி டேட்டு ஓகே, என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டேன், அதனால் அது ஒன்றும் பண்ணல. அழகாக அமோகமாக இருக்கிற உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபேமஸ் தான் அவர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அஷ்டமிக்கு நம்ம பயப்படுறதுக்கு உண்டான காரண காரியங்கள் நிறைய இருந்தாலும் இனி பயப்பட வேண்டாம். ஆனால் வழிமுறை செஞ்சுக்கிங்க, ஒன்றும் பண்ணாது. அஷ்டமி உயர்த்தி தான் கொடுக்கும், ப்ராஃபிட்டபுளாக தான் பண்ணும். உங்களுக்கு வந்து உங்களை வந்து நல்ல வழியை தான் காட்டும். அதுக்கு தான் நான் இப்படி சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ அஷ்டமி அன்றைக்கி பிறந்தவங்க தான் இது வரைக்கும் ஃபெமிலியராக இருப்பாங்க. காரணம் புதுசு கொடுக்கணும் அங்கே. அப்போ அஷ்டமி அது பைபாஸ் பண்ணிடும், ஓவர் கம் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் இப்படி வழி இருக்கா, வழி முறை இருக்கா, இதை ஃபாலோ பண்ணுங்க, சரியாக போயிடும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து ஒரு சில தினங்கள், ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே பயந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கூடிய இந்த ஒரு பதிவு வந்து கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இனிமேல் வந்து எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்தோடு நீங்கள் சொன்ன அந்த அறிவுரைகளோடு பயன்படுத்தி செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் நாங்களும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.